செய்திக்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட தலைப்பு கர்த்தருடைய வழிகள். கர்த்தருடைய வழிகள். இந்த எத்தனையோ செய்தி எடுத்திருக்கிறேன். ஆனால் இந்த செய்தி எடுக்கும் பொழுது எனக்குள்ளே ஒரு பயமும் ஒரு நடுக்கமும் இருந்தது. ஆண்டவர், இந்த செய்தி பிரசங்கிக்கிற நான் இதற்கு ஆயத்தமாக இருக்கிறேனா, தகுதியாக இருக்கிறேனா என்று சொல்லி நிறைய காரியங்களை தியானித்தேன், அழுதேன், வேதனைப்பட்டேன். ஆனால் இது எல்லாத்தையும் எனக்குள்ளார ஏற்பட்ட எக்ஸ்பிரஷன், எனக்குள்ளே ஏற்பட்ட மனமாற்றங்கள், அதை அப்படியே உங்களுக்குள்ளார கொண்டு வர என்னால் முடியாது. ஆவியானவர் அதை செய்வாராக. ஏன்னா இது நொறுக்கப்பட்ட அந்த எந்த அளவுக்கு நீங்கள் இதை கிரகிச்சுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு கர்த்தர் உங்களோடு கூட இடைப்படுவாராக. சங்கீதங்களின் புஸ்தகம் 18வது சங்கீதம் 21வது வசனம், சங்கீதம் 18:21. கர்த்தருடைய வழிகளை கைகொண்டு வந்தேன், நான் என் தேவனுக்கு துரோகம் பண்ணினது இல்லை. ஒரு மனுஷனை பார்த்து நான் சொல்லலாம், கணவன் மனைவிக்கு சொல்லலாம், மனைவி கணவன்கிட்ட சொல்லலாம், பெற்றோர்கள் பிள்ளைகள்கிட்ட சொல்லலாம், நண்பர்கிட்ட சொல்லலாம், நான் உனக்கு துரோகம் பண்ணலை, நான் உனக்கு பாவம் பண்ணலை, நான் உண்மையாக நான் இருந்தேன்னு சொல்லி மனுஷனுக்கு மனுஷன் சாட்சி சொல்லலாம். ஆனால் மனிதன் தேவனுக்கு முன்பதாக, ஆண்டவரே நான் உங்களுடைய வழிகளை கைகொண்டு வந்திருக்கிறேன், நான் உமக்கு துரோகம் பண்ணவில்லை என்று சொல்லி தைரியமாய் ஒரு மனிதன் சொல்ல முடியுமானால், இது யார் சொல்கிறாரு? தாவீது சொல்கிறார். அவருடைய லைஃப் டெஸ்டிமனிங்க, வாழ்நாள் முழுக்க அவருடைய வாழ்க்கையில் அவர் எல்லா சத்துருக்களுக்கும் நீங்களாக்கி விடுவிக்கப்பட்ட பொழுது, அவர் சவுலின் கைக்கும் எல்லா சத்துருக்களுக்கும் நீங்களாக்கி விடுவிக்கப்பட்ட பொழுது அவர் பாடின அந்த பாடல், அவர் என்ன சொல்கிறாரு? நான் கர்த்தருடைய வழிகளை கைகொண்டு வந்தேன், நான் என் தேவனுக்கு துரோகம் பண்ணினது இல்லை. அந்த தாவீது லேவி வம்சத்தார் அல்ல, அவர் நியாயப்பிரமாணத்தை போதிக்கிற ஆசாரியனுடைய வம்சமும் அல்ல, அவர் யூதா குலத்தை சேர்ந்தவர். அவர் தகப்பனுடைய வீட்டில் தள்ளி வைக்கப்பட்டவர். தாயும் தகப்பனும் அவரை வேண்டான்னு சொல்லி அவரை ஒதுக்கி வைக்கப்பட்டவங்க. மிகுந்த கஷ்டங்களும் உபத்திரவங்களையும் அனுபவித்த ஒரு மனிதன். மிகுந்த வாழ்க்கையில் நம்ம வேதத்தில் பார்க்கும் பொழுது லைஃப் டைமும் வேதனை அனுபவித்தது யாரு அப்படின்னா தாவீது. அதிகமாய் துன்பங்களை அனுபவித்த ஒரு மனுஷன். அந்த துன்பங்களின் நடுவிலே அவர் பொய் சாட்சி சொல்லலை, எல்லாருக்கும் முன்னாடி தன்னை ஒரு நீதிமானாய் காட்டிக்கல. ஆனால் அவர் எழுதி வைக்கிறாரு, என்ன சொல்லுது அப்படின்னா, நான் கர்த்தருடைய வழிகளை கைகொண்டு வந்தேன், நான் என் தேவனுக்கு துரோகம் பண்ணினது இல்லை. இப்போ இந்த வார்த்தையை எழுதும் பொழுது, அவர் சொல்லும் பொழுது, இந்த வார்த்தையை 3 உலகம் கவனிக்கிறது. ஒன்று பரலோக ராஜ்யம் கவனிக்கிறது. தேவன் பார்க்கிறாரு, நீ எவ்வளோ துரோகம் பண்ணியிருக்கிற, எவ்வளோ தப்பு பண்ணியிருக்கிறேன்னு எனக்கு தெரியாதா, நீ பொய் சொல்கிறியா அப்படின்னு சொல்லி மறைக்க முடியாது. தேவன் எல்லாவற்றையும் ரெக்கார்ட் பண்ணுறாரு. ஏன்னா அந்தரங்கத்தில் செய்ததை கூட வெளியரங்கமாக பதில் கொடுக்குற தேவன். அந்த அறைகளில் பேசுகிறதையும் கர்த்தர் நியாய தீர்ப்பில் கொண்டு வர்றவர். அப்போ கர்த்தருடைய பார்வைக்கு மறைவானதுங்கிறது ஒன்றுமே இல்லை. அப்போ மனிதர்கள் பார்க்கும் பொழுது கூட, இப்போ நான் உங்கள் முன்னாடி நின்று ஏதோ ஒரு தவறை செஞ்சுக்கிட்டு, நான் கீழே ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டு மேலே நான் ஒரு தப்பு பண்ணலண்ணா, நான் தானே பார்த்தேன் இப்போ நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்கன்னு மனிதர்கள் முன்பதாக அதை சொல்லிடலாம். ஒரு கணவனை குறித்து மனைவி சொல்ல முடியும், மனைவியை குறித்து கணவன் சொல்ல முடியும். இவர் வேதத்தை பிரசங்கிக்கிறாரு, வேதத்தை வாசிக்கிறாரு, வேதத்துக்கு ஒத்தர் போல தான் வாழ்கிறாரா இல்லையாங்கிறத குடும்பத்தில் உள்ளவங்க சொல்லிடுவாங்க. இவர் இல்லைன்னு. ஒரு சகோதரி ஒரு சில வருஷங்களுக்கு முன்பதாக ஆண்டவரை அறிய அது ஒரு இந்து குடும்பத்திலேருந்து வந்தது. அந்த கணவர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஒரு மனுஷன். ஆனால் அவர் ஹிந்து குடும்பத்திலேருந்து கல்யாணத்தை பண்ணிட்டார். அந்த பிள்ளைக்கு சம்மதம் இல்லை. இவர் வேதத்தை வாசிக்கிறாரு, சபைக்கு போகிறாரு. ஆனால் அப்படி இல்லையேன்னு சொல்லி கிட்டத்தட்ட 10 வருஷம் அது குடும்பம் நடத்திருச்சு. ஆனால் அந்த 10 வருஷம் கீழே தான் இருக்கும். அது ஒரு நாள் என்னோட அழுதுச்சா, நான் என்ன தான் நடக்குது, இவர் சபைக்கு போகிறாரு, ஜெபிக்கிறாரு, நான் இந்த சபைக்கு வர்றேன், நானும் அவர் அப்படி என்ன தான் ஆண்டவர் சொல்கிறாரு. ஏன்னா வீட்டில் அவ்வளோ பிரச்சனைகள். இங்கே சத்தியத்தை கேட்டதுக்கப்புறம், வசனத்தை பார்த்ததுக்கப்புறம் அந்த பிள்ளை சொன்ன வார்த்தை, அண்ணே என் வீட்டுக்காரரு வசனத்தின்படி வாழலன்னு அப்படின்னு. அப்போ எவ்வளோ வேதனையான ஒரு விஷயமா இருந்துச்சு. அந்த பிள்ளை அவருடைய கணவரை குறித்து சொல்லும் பொழுது, எனக்கு அப்படித்தானே வீட்டில் ஒரு மனைவி இருக்கிறாங்க, எனக்கு அப்படித்தானே பிள்ளைகள் இருக்கிறாங்க, நாளைக்கு அவர்கள் சாட்சி சொன்னால் எப்படி இருக்கும்? புரியுதா நான் சொல்கிறது? நம்மை குறித்து, நீ எல்லாம் சபைக்கு ஏன் போகிற, நீ ஏன் பைபிள் படிக்கிற அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்கன்னா நம்மளுடைய சாட்சி என்ன ஆகும்? ஆனால் கர்த்தர் கிருபையில் அந்த குடும்பத்தை ரசித்து அந்த பிள்ளை இன்றைக்கி நல்ல ஆவியில் எழும்பி நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கு. ஆனால் இன்றைக்கு நம்ம ஒரு சாட்சி சொல்லணும்,
அதாவது பொய் சாட்சி அல்ல, உதடுகளினால் அல்ல, வாழ்கிற வாழ்க்கையில் சொல்லலாம், நான் கர்த்தருடைய வழிகளை கைக்கொண்டு வந்தேன். ஒரு வழி அல்ல, 2 வழி அல்ல, எல்லா காரியத்தையும் நான் கைக்கொண்டு வந்தேன். என் தேவனுக்கு துரோகம் நான் பண்ணினதில்லை. நான் தேவனுக்கு நான் துரோகம் பண்ணலைன்னா என் தேவன் எனக்கு துரோகம் பண்ண மாட்டார். கர்த்தருக்கு நான் துரோகம் பண்ணலைன்னா இந்த உலகத்தில் எனக்கு ஆசீர்வாதங்கள் தான், வாக்குத்தத்தங்கள் தான், பாதுகாப்பு தான் கர்த்தர் கொடுப்பார். சரி, இதில் சங்கீதங்களின் புஸ்தகம் 25வது அதிகாரம் 4வது வசனம் எப்படி கர்த்தருடைய வழிகளை அறிந்து கொள்வது தான் சங்கீதம் 25:4. கர்த்தாவே, உம்முடைய வழிகளை எனக்கு தெரிவியும், உம்முடைய பாதைகளை எனக்கு போதித்தருளும். சில நேரத்தில் வீட்டில் பிரச்சனை இருக்கும், பிள்ளைங்க சொல்லாது, அம்மா கேட்பாங்க, வாயை திறந்து சொல்ல, உனக்கு என்ன தான் வேணும்னு சொல்ல, நீ என்ன தான் விரும்புகிற, நீ என்ன தான் படிக்க விரும்புகிற, என்ன தான் சாப்பிட விரும்புகிற, உனக்கு என்ன ட்ரெஸ்ஸு தான் வேணும். சில இடத்துக்குள்ள போகும்போது அவங்க இருதயத்தில் உள்ளதை சொல்ல மாட்டாங்க. சில கணவன்மார்கள் மனைவிட்ட பேச மாட்டாங்க, அல்லது மனைவிமார்கள் கணவர்கிட்ட சொல்ல மாட்டாங்க, அப்படியே கல் மாதிரி வச்சுக்கிட்டு இருப்பாங்க. சொன்னாதானையா தெரியும், சொன்னாதானமா தெரியும் அப்படின்னு. ஆனால் இந்த பக்தன் சொல்கிறாரு, கர்த்தாவே, உம்முடைய வழிகளை எனக்கு தெரிவியும், உம்முடைய பாதைகளை எனக்கு போதித்தரல. ஏன்னா உலகத்தின் வழியை நான் கற்றுக்கொள்ள விரும்பலை. சாத்தானுடைய வழி எனக்கு தெரியும், அதை யாரும் சொல்லிக் கொடுக்கணும்னு அவசியமே கிடையாது. ஆனால் யாருடைய வழி எனக்கு தேவைன்னா கர்த்தருடைய வழி, கர்த்தருடைய பாதை. அவர் எந்த பாதையில் போகிறாரு, அவர் என்ன மார்க்கத்தை எனக்கு வச்சுருக்கிறாரு, அதை நீங்கள் தான் எனக்கு போதித்தரலாம். அப்போ நம்ம ஜெபம் என்னவா இருக்கணும்? ஒவ்வொரு நாளும், ஆண்டவரே, என் வழிகள் அல்ல, உம்முடைய வழி, எனக்கு பிரியமானதை செய்ய நான் வரல. நியாயாதிபதிகள் அடிக்கடி சொல்லப்பட்டிருக்க வார்த்தை, அந்நாட்களிலே நியாயாதிபதிகள் இல்லை, இஸ்ரவேலில் அவனவன் தன் தன் பார்வைக்கு சரி போனபடி செய்து வந்தான். இன்னைக்கு என் பார்வைக்கு நான் சரி போனபடி என் வாழ்க்கைங்க, நான் இப்படி தான் ட்ரெஸ் பண்ணுவேன், நான் இப்படி தான் சாப்பிடுவேன், இப்படி தான் படிப்பேன், இப்படி தான் தூங்குவேன், இந்த வாழ்க்கை தான் வாழ்வேன், இன்னார தான் மேரேஜ் பண்ணுவேன், இப்படித்தான் நான் இருப்பேன்றது அல்ல. உங்கள் வழிகள் எனக்கு போதித்தரல. ஏசாயா 55:8 அழகான வார்த்தை, யாராவது ஒருத்தவங்க எடுத்து வாசிங்க. ஏசாயா 55:8-9. ஏன் அப்படி ஆண்டவர் அந்த வார்த்தையை சொல்கிறார் அப்படின்னா, ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 55வது அதிகாரம் 8வது வசனம் 9வது வசனம் பாருங்களேன். என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல. அவர் வந்து இப்போ ஸ்கேன் பண்ணுறது போல் பார்க்குறாரு தூரத்துலேருந்து. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம என்னென்னமோ ஸ்கேன் பண்ணுறதுக்கு வந்துருச்சு. தலைக்குள்ளார என்ன இருக்கான், சிடி ஸ்கேன் இருக்குது, எம்ஆர்ஐ ஸ்கேன் இருக்குது, உள்ளே என்ன ஒளிஞ்சிருக்குன்றத பார்த்துட முடியும். ஆனால் ஆண்டவர் மாத்திரம்தான் நம்முடைய நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிற தேவன். அவர் தப்பவே முடியாது. நான் அப்படி நினைக்கலன்னு சொல்லவே முடியாது. இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லும் பொழுது, மனுஷருக்குள் இருப்பதை அவர் அறிந்திருந்தபடியால் மனுஷரை குறித்து ஒருவரும் சாட்சி கொடுக்க வேண்டியதாக இருந்தது இல்லை. ஒருத்தரை பார்க்கும்போதே அவர் கண்டுபிடிச்சிருவார் இவர் என்ன நினைவோடு இருக்கிறாங்க. பல இடங்களில் பார்த்தா இயேசு அவருடைய நினைவுகளை அறிந்து, அவங்க பேசிக்கவே மாட்டாங்க, அவங்க வாயை திறந்து கூட சொல்ல மாட்டாங்க. நீங்களும் என்னை விட்டு போய்விட மனதாக இருக்கிறீர்களோ, அப்போ தான் பேதுரு சொல்லுவார், நான் எங்கே போவேன், உங்களை விட்டுட்டு நான் எங்கே போவேன். அப்போ ஆண்டவருக்கு இருதயத்தில் மறைவானதுன்னு ஒன்றுமே கிடையாது. அப்போ அவர் சொல்கிறாரு, நீ நினச்சிக்கிட்டு இருக்கிற நினைப்பு இருக்குல்ல, உன் வழி இருக்குல்ல, இல்லை நம்ம இங்கே இருக்கலாம், இங்கே இருக்க வேண்டாம், போகலாம், செய்யலாம் வேண்டான்ட்டு. இப்போ நமக்கு சில விஷயங்கள் வந்து இருக்கிற எண்ணம் நம்மளுக்கு பெஸ்ட்டாக தெரியும். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, என் நினைவு உன் நினைவு அல்ல, உங்கள் வழி. பாருங்களேன், அப்படியே ரிவர்ஸில் வராது. என் நினைவு உங்கள் நினைவு, உங்கள் வழி என் வழியிலும் அல்ல. 9வது வசனம், பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் எப்படி இருக்கான், அவ்வளவு ஹையாக இருக்குது. டிஸ்டன்ஸ் ஸ்பேஸில் ஆண்டவர் அந்த ஃபிசிக்கலாக இருக்கக்கூடிய இத்தனை கிலோமீட்டருக்கு இத்தனை மைல் இருக்குன்னு சொல்லலை, எவ்வளவு ஹையர் தாட்ஸ், உயர்வான எண்ணங்கள், மேலான எண்ணங்களை நமக்கு புரியும்படிக்கு இந்த ஹைட்டை வச்சு சொல்கிறார். மனுஷனுக்கு புரியும்படி சொல்கிறாரு, இவ்வளவு மேன்மையான சிந்தனைகள் எனக்குள்ளே இருக்குது, இவ்வளவு மேன்மையான வழிகள் என்கிட்ட இருக்குது, ஆனால் உன் வழி தரையில் இருக்குது, மண்ணில் இருக்குது. அதனால் சொல்ல, பூமியை பார்க்கலாம். இந்த உலகத்தில் இருக்கிற பாம்பு எப்போ பார்த்தாலும் மண்ணில் தான் உருண்டுகிட்டே இருக்கும், பன்னி சேத்துல தான் இருக்கும், ஒரு நாள் வெளியில் வராது, மேலே எட்டி பார்க்கவும் பார்க்காது. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, உன் நினைவை பார்க்கலும் என் நினைவு, உன் வழிகளை பார்க்கலும்
என் வழி எப்படி இருக்குதான், நீ இன்னும் புரிஞ்சுக்கல, நான் உன் கூட தான் இருக்கிறேன், நான் நினைக்கிறதெல்லாம் கர்த்தர் நினைக்கிறது தான், நான் என் வழியெல்லாம் கர்த்தர் போகிற பார்த்து தான். சிலர்கிட்ட கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க, எவ்வளோ நேரங்க ஜெபிச்சிங்க, என் வாழ்க்கையே ஜெபம் தாங்க, என்னங்க சொல்கிறீங்க, நான் எப்போ பார்த்தாலும் ஜெபம் பண்ணிட்டு தான் இருப்பேன். இப்படி சொல்கிறவங்க ஜெபிக்கவே மாட்டாங்க. ப்ராப்பர் டைம் இருக்கணும். ஒரு ப்ரேயர் டைம் அப்படின்னா 2 hours 3 hours அப்படி உக்காந்துருக்கணும். நான் இரவும் பகலும் ஜெபிச்சுக்கிட்டே இருப்பேன். வேலைக்கு போகிறப்ப, புடலங்காய் வெட்டுறப்ப, துணி துவைக்கிறப்ப நான் ஆண்டுவிட்ட இதெல்லாம் வந்து ஒரு சப்கான்சியஸ் மைண்டில் ஏதோ ஒன்று போயிட்டுருக்கலாமே தவிர நம்மளை நாமே தேத்திக்கிறது தான். அப்போ ஆண்டவருக்குன்னு கொடுக்கக்கூடிய கணத்தை நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா ஆண்டவர் தம்முடைய வழிகளை நமக்கு போதிப்பார். இப்போ மார்த்தாலும் மரியாளும் 2 பேர் விஷயத்தில் பார்த்தீங்கன்னா, மார்த்தாள் சொல்கிறாங்க, அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்க. அதுக்கு எத்தனைன்னு சொல்லலை, நீ 4 விஷயத்தில் ஒரு 10 விஷயத்தில் கலங்கிட்டு இருக்கணும். நீ நம்பரே கிடையாது, நீ பாட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்க, நீ பாட்டு கலங்கிக்கிட்டே இருக்கிற. ஒன்றே ஒன்று தெரிஞ்சுக்க, என் பாதத்தில் உட்காரு. அதான் ஆண்டவர் சொல்கிறார் சங்கீதம் 46:10, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று முதல்ல அமரு, வெயிட் பண்ணு, காத்துரு, ஏன் பதற, உடனே 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 கேட்கணும். கர்த்தர் பொறுமையாக தான் பேசுவார், அவர் பொறுமையாக தான் செயல்படுவார். ஆனால் செயல்படுகிற நேரத்தில் வேகமாக செயல்பட்டுருவார். அப்போ நம்ம என்ன பண்ணணும், அவருடைய வழிகளை அறிந்து கொள்ள வேண்டும். அதாவது இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் தேவனே தம்முடைய வழிகளை வெளிப்படுத்தினா தான் முடியும். எந்த ரூபத்தில் வெளிப்படுத்துவார்னா 3 காரியங்கள். 1, கர்த்தர் அருளிய வேதம். வசனம் சொல்லுகிறது, தேவன் அருளிய வேதம் அவன் இருதயத்தில் இருக்கிறது, அவனுடைய நடைகளில் ஒன்றும் பிசகுவதில்லை. எந்த மனுஷனுடைய இருதயத்தில் கர்த்தருடைய வார்த்தை நிரம்பி இருக்குதோ அவன் நடை பிசகாது, வழி தவறாது, கர்த்தருடைய வழியில் நடக்கும். ஏன்னா உள்ளே இருக்குது. கூகுள் மேப் இருக்குது பார்த்தீங்களா, இப்போல்லாம் கூகுள் மேப் வச்சு தான் எல்லாம் கார் ஓட்டுறாங்க, பைக் ஓட்டிகிட்டு இருக்கிறாங்க. ராத்திரி நேரத்தில் சில நேரத்தில் கூகுள் மேப்பை பார்த்துட்டு போய் நேராக மலையிலேருந்து உருண்டு விழுந்தவங்களும் இருக்கிறாங்க. பாலம் கட்டிகிட்டு இருப்பாங்க, ரோட்டில் புதுசாக பாலம் கட்டிகிட்டு இருப்பாங்க, ஏறி போனால் அங்கிட்டு பாலம் இப்போ தான் மேடு ஏற்றிருப்பாங்க, அங்கிட்டு இன்னும் போட்டிருக்கவே மாட்டாங்க, நேராக போய் பொத்துன்னு விழுந்துருக்குறாங்க, வயக்காட்டில் விழுந்துருக்குறாங்க, ஆற்றுக்குள்ளே விழுந்துருக்குறாங்க. நான் கூகுள் மேப்பை தப்பாக சொல்லலை, ஆனால் உலக பிரகாரமான ஒரு மேப்பே வந்து சில இடத்துல இன்கம்ப்ளீட்டாக இருக்கலாம், அவங்க இன்னொரு ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஆனால் கர்த்தருடைய வேதம் இன்கம்ப்ளீட் கிடையாது. அது கர்த்தருடைய வார்த்தை எப்படி சொல்லுது, அப்படி அது ஜீவன், அது நிறைவு பெற்றது, அது பூரணமானது. அந்த வேதம் சொல்லுகிறபடி நம்ம நடக்கும் பொழுது நம்முடைய வழிகள், அப்போ உள்ளே நமக்குள்ளே அந்த வார்த்தைகள் இருக்குன்னா வழி இதுவே, இதில் நடவுங்கள் சொல்லுகிற பரிசுத்த ஆவியானுடைய சத்தம் நமக்கு கேட்கும். அப்போ முதலாவது வார்த்தை. 2வது யார், கர்த்தருடைய ஆவியானவர். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியில் நான் நடத்துவேன், உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு அவர் நடத்துகிறேங்கிறாரு, சொல்கிறேங்கிறாரு. அப்போ எங்கே நம்மளுக்கு மிஸ்டேக் ஆகுது அப்படின்னா, நான் வெயிட் பண்ணுறது இல்லை, நான் தேவ சமூகத்தில் தேடுறதில்லை. 5 நிமிஷத்தில் ஆண்டவர் பேச மாட்டார், பேச வேண்டிய நேரத்தில் வேணால் பேசுவார். ஏன் நம்ம காத்திருக்கிறது வேண்டியதானே. கர்த்தாவே நீ சொல்லும் அடியேன் கேட்குறேன், சொல்லுங்களேன், கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்குறேன். தேவனா ஒரு மனுஷன்ட்ட வரும்பொழுது உடனே பேசிடுவார். ஆனால் மனுஷனா தேவன்கிட்ட வரும் பொழுது காத்திருக்கத்தான் வேணும். என் காரியம் என்ன, என்னுடைய வழி என்ன, நான் இந்த காரியத்தை செய்யலான் இருக்கிறேன், இந்த திருமணம் பண்ணலான் இருக்கேன், இந்த வீட்டை வாங்கலான் இருக்கிறேன், இந்த வேலைக்கு போகலான் இருக்கேன், இந்த படிப்பு படிக்கலான் இருக்கிறேன், இந்த ஊழியத்தை தொடங்கலான் இருக்கேன், இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணலான் இருக்கிறேன். ஆண்டவரே எனக்கு இது செம்மையாக தோணுது, ஆனால் நீங்கள் என்ன சொல்ல விடுறீங்க, உங்கள் வார்த்தை என்னுடைய லைஃப்பில் எல்லா காரியத்திலையும் சபைக்கு போகிறது கூட, ஊழியங்களுக்கு போகிறது கூட, ஆவிக்குரிய கூட்டத்துக்கு போகிறது கூட நீங்கள் தேவன்கிட்ட கேட்டுட்டு போங்க. இங்கே போகாதேன்னு சொல்லுவார். 107வது சங்கீதம் 103வது சங்கீதம் 7வது வசனம், ரொம்ப அருமையான வார்த்தை. 103ஆம் சங்கீதம் 7, அவர் தமது வழிகளை மோசேக்கும் தமது கிரியைகளை இஸ்ரவேல் புத்திரருக்கு தெரிய பண்ணினார். ரெண்டு பார்ட்டாக பிரிக்கிறார். ஒன்று மோசே, 2வது இஸ்ரவேல் புத்திரர். நம்ம நினைக்கலாம் மோசே முகமுகமாக தேவனோடு பேசினாருங்க, அவர் சீனாய் மலையில் போனாருங்க, அவர் ஓரேபில் அவர் அங்கே தேவனோடு இடைப்பட்டார், அங்கே மீதியான் தேசத்தில் அங்கே கர்த்தர் அந்த ஓரேபில் தேவ பருவதமை ஓரேபில் அந்த கர்த்தர் முகமுகமாக பேசி அழைச்சார். எங்கே பார்த்தாலும் தேவனோடு அவர் பேசிகிட்டு இருக்கார். அவருடைய ஸ்டாண்டர்டு வேறு, ஏன் ஸ்டாண்டர்டு ஒன்றுமே இல்லை நம்ம நினைக்கலாம். இல்லை, அதனால தான் வசனம் என்ன சொல்லுதுன்னா, மோசேக்கும் பேசினார், இஸ்ரவேல் புத்திரருக்கும் பேசினார். அல்லேலூயா. நம்மோடு பேசுவார். எம்மாவுக்கு போகிற சீசர்கள் சாதாரணமானவங்க, கூடவே போய் பேசிகிட்டு இருக்கிறார், அவங்க கூடவே போகிறார். என்னப்பா பேசிகிட்டு இருக்கிறீங்க, ஏப்பா துக்கமாக இருக்கிறீங்க, உங்களுக்கு தெரியாதாயா? தெரியாது. எருசலேமில் என்ன நடந்துச்சுன்னு தெரியாதா? அவருக்கு தான் நடந்துச்சு, அவருக்கு தான் எல்லாம் நடந்துச்சு.
ஆனால் அவர்கிட்டே கேட்குறாரு, எருசலேமில் என்ன இது வரைக்கும் தெரியாதபடி அந்நியராக இருக்கிறீரோ, வெளியூருக்காரரா? ஆமாம் அப்படின்னு. என்ன நடந்துச்சு? இப்படி ஒருத்தர் இருந்தார், அப்படி தான் அவரை அடித்தாங்க, சிலுவையில் அரைஞ்சிட்டாங்க, இன்றைக்கி சிலர்லாம் பார்த்தாங்கன்னு. அப்படியே எனக்கு அழுக வந்துச்சு. அவருக்கு எப்படி இருக்கும்? என்னை பற்றி பேசுகிறாங்க, நான் கூட தான் இருக்கிறேன், என்கிட்டயே என்னை பற்றி உனக்கு தெரியாதான்னு கேட்குறாங்க. அப்போ வேத வாக்கியங்களை அறியும்படி அவருடைய இருதயத்தை திறந்து கொடுத்தார். இன்றைக்கி நம்ம வேதத்தை வாசிக்கிறோம், அறியணும். இருதயத்தை திறந்து கொடுங்க ஆண்டவர். உமது வேதத்தில் உள்ள மகத்துவங்களை பார்க்கும்படி என் கண்களை திறந்தரும், உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை பார்க்கும்படி என் மனக்கண்களை திறந்தருளும். ஆண்டவர்கிட்ட கேட்கணும். அப்போ கொடுக்கும் பொழுது ஒரு வழியை கண்டிப்பாக பேசுவார். மீண்டும் சொல்கிறேன், வார்த்தை இல்லாத வழி அல்ல. யார் உங்களுக்கு ப்ராஃபஸி சொன்னாலும், யார் உங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தைனாலும், எந்த தீர்க்க தரிசனமாக இருந்தாலும், எந்த வாக்குத்தத்தமாக இருந்தாலும், எழுதப்பட்ட இந்த தேவனுடைய வார்த்தைக்கு மிஞ்சி எந்த ஒரு வழியும் கர்த்தருடைய சித்தம் அல்ல. அதே போல் பேசுகிற ஆவியானவர் உங்களோடு இருக்கிறார். ஆண்டவர் என்னை கிளியராக பேசினார், தெளிவாக பேசிட்டார். ஏன் ஆண்டவர் என்னைக்கு குழப்பி பேசினார்? எல்லாம் இன்றைக்கி ஒன்று சொல்கிறாங்க, ஆண்டவர் என்கிட்ட தெளிவாக பேசிட்டார் பிரதர். நான் சொல்கிறேன், ஏன் உங்ககிட்ட அவர் எப்பயுமே அவருக்குன்னா நான் தான் குழப்பி பேசுவேன் மனுஷன். அல்லேலூயா, கேட்குறீங்களா? நான் என்ன நினச்சேன், தெளிவாக பேசிட்டார். அவர் எப்பயுமே தெளிவாக தான் பேசுவார். அவர் முன்ன பின்ன மாற்றியெல்லாம் பேசவே மாட்டார், புரியாமலாம் பேசவே மாட்டார். கூப்பிட்டாருனா கூப்பிட்டது தான், சொன்னார்னா சொன்னது தான். பொய் சொல்ல ஒரு மனிதன் அல்ல, மனமாற மனுபுத்திரன் அல்ல. ஒரு சொன்ன விஷயத்தை பார்த்து திருத்துக்கிறதுக்கு அவர் மனுஷன் அல்ல. அவர் சொல்லிட்டாருனா சொன்னதான், செஞ்சதுன்னா செஞ்சது தான். ஃபஸ்ட்டு நாள் வெளிச்சத்தை உண்டாக கடவுண்டார். ஐயோ தெரியாமல் மறுநாள் வந்துட்டு அவசரப்பட்டு சொல்லிட்டேனே, வெளிச்சம் வேண்டானா அவர் மாற்றினாரா? இல்லை, அவர் சொன்னது தான். அவருடைய வழிகள் ஆராயப்படாதவைகள். அப்போ நம்ம ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்கும் பொழுது ஆண்டவர் மாறாதவரை நம்மோடு பேசுவார். ஸோ இனிமேல் யாராச்சும் உங்ககிட்ட வந்து தெளிவாக பேசிட்டாரு, தெளிவாக நான் என்கிட்ட கேட்டுச்சுன்னா சொல்லக்கூடாது. கர்த்தர் பேசுனாருன்னா பேசுனது தான். 119 சங்கீதம் 104 வசனம். 119 சங்கீதம் 104. யாராச்சும் ஒருத்தருங்க வாசிங்களேன். 119 104 சங்கீதம். உமது கட்டளைகளால் உணர்வடைந்தேன். பாருங்களேன், ஆண்டோடைய வார்த்தையை படிக்கும் பொழுது உணர்வே இல்லாமல் படித்தா சில நேரத்தில் பைபிள் படித்தா தான் இன்றைக்கி சாப்பாடுனா வேக வேகமாக படிச்சுட்டு போயிடுவாங்க. பார்த்துருக்கீங்களா? சில வீடுகளில் சவுத்துக்கெலாம் நீங்கள் போனீங்கன்னா, திருநெல்வேலி, நாகர்கோவில், தூத்துக்குடி, கன்னியாகுமரி இந்த சைடெல்லாம் போனீங்கன்னா பைபிள் படித்தா தான் காஃபியை கொடுப்பாங்க. பல்லு விளக்குறானோ இல்லையோ, குளிக்கிறானோ இல்லையோ, சாப்பிட்றானோ இல்லையோ, என்ன படிக்கணும்? பைபிள் படிக்கணும். ஆனால் அந்த கட்டளை உணர்வோடு படித்தாங்களான்னு கேட்டால், எங்கள் அம்மா சொல்லிட்டாங்க நான் படிச்சிட்டேன். அப்படி அல்ல. உணர்வுள்ள உடைய வசனம் பேதைகளை உணர்வுள்ளவனா மாற்று. பைத்தியத்தை கூட புத்தி சுவாதீனம் இல்லாதவனை கூட ஞானவனாக மாற்றிடுவான் தேவனுடைய வார்த்தை. அப்போ இந்த வசனம் என்ன சொல்ல, உணர்வு இல்லாத, அது நல்லா படிங்க சிஸ்டர். அந்த 119 104. உமது கட்டளைகளால் உணர்வடைந்தேன், ஆதலால் எல்லா பொய் வழிகளையும் வெறுக்கிற. உணர்வு வந்தால் தான் எது பொய்யான வழி எது மெய்யான வழின்னு தெரியும். உணர்வு இல்லைன்னு வச்சுங்களேன். அதனால தான் ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 11ஆம் அதிகாரத்தில் 2வது வசனத்தில் உணர்வை அருளுகிற ஆவி. மீண்டும் சொல்கிறேன், வசனமும் ஆவியானவரும் இல்லாமல் பிதா கிட்ட வர முடியாது, பிதாவின் வழியை அறிய முடியாது. ஸோ வார்த்தையானவர் ஆவியானவர். சொல்லுங்கள், வார்த்தையானவர் ஆவியானவர் 2 பேரும் தான் நம்மளை உருவாக்கி நம்மளை நிலைநிறுத்தி தேவனுக்கு முன்னாடி கொண்டு போய் நிறுத்துகிறவங்க. அப்போ இந்த இடத்துல உணர்வு, அதாவது மோசே சொல்கிறாரு, காண்கிற கண்களையும் கேட்குற காதுகளையும் உணரத்தக்க இருதயத்தையும் கர்த்தர் இந்நாள் வரைக்கும் உங்களுக்கு கொடுக்கவில்லை. அப்போ நம்ம கேட்குறது என்னென்னா, ஆண்டவரே இந்த மாம்ச கண் அல்ல, மாம்ச காது அல்ல, ஏதோ என் மனசுக்குள்ளே தோன்றதில்லை, ஆவிக்குரிய பிரகாரமாக உண்மை காண்கிற கண்கள், உண்மை கேட்குற காதுகள், உணரத்தக்க இருதயத்தை எனக்கு கொடு. ஏன்னா இருதயம் கெட்டு போச்சுன்னு வச்சுங்களேன், லைஃப் சுத்தமாக அவுட். இருதயம் தேவனுக்கு செம்மையாக இல்லைன்னு சொன்னால் அந்த இருதயத்தில் பிசாசு குடி கொண்டுருவான், பாவம் குடி கொண்டு போயிடும். பாருங்கள், வேதத்தில் ராஜாக்கள் புஸ்தகத்தில் படித்து பார்த்தீங்கன்னா, அவன் தகப்பனாகிய தாவீதின் இருதயத்தை போல செம்மையாய் இல்லை. பின்னாடி வந்த ராஜாக்கள் பொல்லாதவைகளை செய்யும் பொழுது தாவீதோட இருதயத்தோடு ஒப்பிட்டு பேசுவார். யாருடைய இருதயம் தேவனுக்கு செம்மையாக இருந்துச்சோ தாவீதோடைய இருதயத்தை போல அவங்க இருந்தாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நம்முடைய வழிகள், நம்முடைய இருதயம் தேவனோடு செம்மையாக இருந்துச்சுன்னா, ஒன்றா இருந்துச்சுன்னா, அவரை போல தான் சிந்திப்போம், அவரை போல தான் நடப்போம். அல்லேலூயா. அப்போ பொய் வழிகளை நான் வெறுக்க வேண்டும் என்றால்
கர்த்தருடைய கட்டளைகள் நமக்குள்ள அவசியம். அதனால தான் தினம் தினம் பைபிள் படிங்க, தியானிங்க. படிச்சுட்டு கடக்கடான்னு படிச்சுட்டு ஓடிடாதீங்க. உட்காந்து அந்த வசனம் என்ன சொல்லுது, முன்ன என்ன சொல்லுது, பின்னாடி என்ன சொல்லுது, எந்த காலகட்டத்தில் சொல்லப்பட்டுச்சு, யாரால் சொல்லப்பட்டுச்சு, எதற்காக சொல்லப்பட்டுச்சு, ஒரு அதிகாரம் படித்தா கூட 1 மணி நேரமாவது நீங்கள் தியானிச்சிங்கன்னா தான் அந்த வசனம் உங்களை விட்டு போகாது. இன்றைக்கி கடமைக்கு நான் 40 அதிகாரம் படிக்கிறேன் பிரதர், 50 அதிகாரம் படிக்கிறேன் பிரதர், படிக்கலாம். ஆனால் என்ன படிச்சிங்கன்றத உணர்ந்து படிக்கலைன்னா, ஒரு சகோதரி வந்து ஸ்தோத்திர பலிகள் 1000ன்னு சொல்லி அவங்க பாட்டு படிச்சுக்கிட்டே இருப்பாங்க. புஸ்தகத்தை வாங்குவோம், டெய்லி காலையில் 1000, மத்தியானம் 1000, சாயங்காலம் 1000, ராத்திரி 1000, 4000 ஸ்தோத்திரம், 5000 ஸ்தோத்திரம். ஆனால் எப்படி தான் நேரம் இருந்துச்சே தெரில. அந்த புஸ்தகத்தை மூடி வச்சுட்டு சொல்லுமானா ஒன்றும் தெரியாது. அதெல்லாம் இருக்கிறது தான் சொல்லுவேன். எங்கள் பாஸ்டரே சொன்னார், ஒரு அம்மா ஸ்தோத்திர பலிட்டு இங்கே புஸ்தகத்தை மூடி வச்சுக்கணும். அது பார்த்தா அதுக்கு டெலிவரன்ஸ் பிசாசு பிடிச்சிருந்துச்சு. அப்போ என்னென்னா, உணர்வு இல்லாமல் ஸ்தோத்திரம் பண்ணவோ, உணர்வு இல்லாமல் வேதத்தை வாசிக்கும் பொழுது பிசாசு என்ன சொல்கிறான், அதான் ஆண்டவர் வந்து சொல்லுவார்ல, வசனத்தை கேட்டு உணர்வு இல்லாத பொழுது, சொல்லுங்களேங்க, வசனத்தை கேட்டும் உணராது இருக்கும் பொழுது பிசாசானவன் வந்து அந்த வசனத்தை பிடுங்கிட்டு போயிடுறான். அப்போ ஒரு வழியருகே விதைக்கப்பட்ட விதையை போல உணர்வு இல்லாத இருதயம், உணர்வுள்ள இருதயம். நீங்கள் நல்லா படித்து பார்த்தீங்கன்னா, உணர்வுள்ள இருதயம் தான் 100 மடங்கு பலன் கொடுக்கும். உணர்வே இல்லைன்னா பிசாசு வசனத்தை எடுத்துகிட்டு போயிடும். அப்போ போன வாரம் கேட்ட பிரசங்கம், முந்தின வாரம் கேட்ட பிரசங்கம் தெரியாது. ஆனால் சில பிரசங்கங்கள் நமக்குள்ள ஒரு ஆழமாக பதிஞ்சிருக்கும். 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பாஸ்ட் இந்த இடத்துல ஒரு பிரசங்கம் பண்ணார், அது என்னை விட்டு இன்னும் போகலைன்னா அது நமக்குள்ள ஒரு ஆழமாக பதிஞ்சிருக்கு. அப்போ இன்றைக்கி நம்ம வசனத்தை கேட்கும் பொழுதோ, வசனத்தை வாசிக்கும் பொழுதோ திறந்த மனசோடு உணர்வுள்ள இருதயத்தோடு நம்ம படித்தாதான் நம்ம எச்சரிக்கப்படுவோம். பொய் வழிகளை வெறுத்து மெய்யான வழி, எது மெய்யான வழி? இயேசு தான் மெய்யான வழி. அவருடைய மார்க்கத்தை நம்ம பட்டுக்கிறோம். இயேசுவை தவிர வேறு எந்த வழியும் கிடையாது. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கேன். அது 119ஆம் சங்கீதம் 128வது வசனம். 119ஆம் சங்கீதத்தில், எல்லாவற்றை பார்க்கிலும் நீர் அருளின எல்லா கட்டளைகளும் செம்மை என்று எண்ணி சகல பொய் வழிகளை வெறுக்கிறேன். இந்த பொய் வழி பிசாசுக்குரியது. கர்த்தர் ஒரு நாளும் பொய் வழியை வைக்கவே இல்லை. இந்த பொய் வழிகள் பிசாசுனால் உண்டானது. ஆனால் தேவனுடைய வசனத்தை மாத்திரம் நம்ம அது நல்லது அப்படின்னு நம்ம உணர்ந்துட்டோம்னா பிசாசுடைய வழிகளை வெறுத்துறோம். 37வது வசனம், இதுலேயே 37வது வசனம் ஒரு அருமையான ஜெபங்க. இந்த ஜெபம் நம்மளுக்கு எல்லாருக்குமே தேவை. இது அப்படியே நீங்கள் இதை ஒரு ஜெபமாகவே பண்ணுங்கள். இந்த 119ஆம் சங்கீதத்தை அதை ஜெபமாகவே பண்ணலாம். மாயையை பாராதபடிக்கு நீர் என் கண்களை விலக்கி உமது வழிகளில் என்னை உயிர்ப்பியும். குதிரைக்கு கடிவாளம் போட்டிருப்பாங்க, இங்கிட்டும் அங்கிட்டும் பார்த்துச்சுன்னா தறிக்கட்டு ஓடிடும். ஸோ இந்த கடிவாளம் போட்டால் நேராக தான் பார்க்கணும். அதை ஓட்டுற டிரைவர் வந்து அப்படி திருப்பினா தான் அந்த குதிரையோட தலை வந்து என்ன பண்ணும், இப்படி போ, ரைட்டில் போ, லெஃப்ட்டில் போகணும். அவர் பார்த்துக்கிட்டு இருப்பார். குதிரை சவாரி பண்ணும் பொழுது குதிரையை இயக்குகிறவர் அவர் கண்ட்ரோலில் தான் ஸ்பீடு இருக்கும். எங்கே ஸ்டார்ட் பண்ணணும், எங்கே நிறுத்தணும், எவ்வளோ வேகத்தில் போகணும், எந்த டைரெக்ஷனில் திரும்பணும், எல்லாத்தையும் யார் கண்ட்ரோலில் இருக்கும்னா டிரைவர் கையில் ஒரு அந்த கடிவாளம் இருக்கும், கயிறு வச்சுருப்பாங்க, இன்னொரு பக்கம் சாட்டை இருக்கும். அப்போ நம்ம மேலே ஒரு டிரைவர் இருக்கார். அவர் யார்? பரிசுத்த ஆவியானவர். நீங்களும் நானும் அவருடைய கையில் இருக்கிறோம். எஜமானன் ஏறி வருகிற குதிரையாக நான் இருக்கணும் என்றால் ஏன் இஷ்டத்துக்குலாம் நான் ஓட முடியாது. என் மேலே ஏறி உட்காந்து சவாரி பண்ணிருக்கிற ராஜாவுடைய சித்தத்தின்படி நான் வாழணும். அப்போ நான் என்ன பண்ணணும்னா, இந்த வாழ்க்கை பயணத்தில் எல்லா பக்கமும் கவர்ச்சிகள் இருக்கும், மாயை இருக்கும். முன்னாடி ஒரு காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா சினிமா போடுற ஆபாச படமாக ஒட்டி வச்சுருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? செவுத்து பக்கமெல்லாம். இன்றைக்கி அதெல்லாம் காணோம். இன்றைக்கி தான் எல்லாம் ஃபோனில் வந்துருச்சு. எல்லாம் எங்கே அந்த மாதிரி அருவருப்பான காரியம் எங்கே பார்த்தாலும் எங்கிட்டாவது பார்த்துட்டு போயிட்டு இருப்பாங்க. மாயை பாராதபடி, இவ்வுலகத்தில் உள்ள அசுத்தங்களை, அருவருப்புகளை பாராதபடி நீர் என் கண்களை விலக்கி, என் கண்ணுக்கு ஒரு கடிவாளத்தை போடுங்க. நீங்கள் தான் போடணும். நானாக என்னால் முடியல, கண்ணை பக்கமாக போகுது. என் கண்ணை விலக்கி உமது வழிகள் என்னை உயிர்ப்பியும். சொல்லுவோமா? மாயையை பாராதபடி நீர் என் கண்களை விலக்கி உமது வழிகளில் என்னை உயிர்ப்பியும். அப்போ தான் பரலோகம் போக முடியும். சரி, எப்படி தேவனுடைய வழியில் நடக்கிறது? நீதிமொழிகள் 10:9. கொஞ்சம் வேகமாக வாசிக்கலாமே, நிறையா இருக்குது, டைம் ஆச்சு. நீதிமொழிகள் 10:9. உத்தமமாய் நடக்கிறவன் பத்திரமாய் நடக்கிறான், கோணலான வழிகளில் நடக்கிறவன் கண்டுபிடிப்பான்.
அப்போ கர்த்தருக்கு முன்பதாக ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? ஆதியாகமம் 17:1 நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாக இரு. ஆண்டவர் என்ன சொல்ல? உத்தமனாக நடந்துக்க. நீ மனைவி பேச்சை கேட்டு ஆகாரம் சேர்த்துக்கிட்டு அது என் சித்தம் இல்லை. உன் மனைவி உத்தமனாக இருக்காது, எனக்கு உண்மையாரு. சொல்லுங்களேன், உன் புருஷனுக்கு நீ உண்மையாரு. உன் புருஷனுக்கு உத்தமமாக இருக்கிறத விட தேவனுக்கு உத்தமமாக இரு. உன் மனைவிக்கு உத்தமமாக இருக்கிறத விட உன் தேவனுக்கு உத்தமமாயிரு. உன் பெத்தவங்களுக்கு, உன் பிள்ளைகளுக்கு கீழ்ப்படுதல் வேறு, ஆனால் அவங்க செய்கிற தவறுகளுக்கு உடன்பட்டுறாத. அதுதான் ஆண்டவர் சொல்கிறார். சத்தியத்தின்படி வாழும் பொழுது அவங்களோட உடன்படுங்க. ஆனால் எப்போ தேவனுடைய கட்டளைக்கு விரோதமாக ஆதாம்கிட்ட ஆண்டவர் சொன்னார், ஆனால் ஏவாள் சொன்ன உடனே போயிட்டார்ல, இவன் மனைவி பேச்சை கேட்டியா அப்படின்னு. ஒவ்வொரு இடத்துல நான் சகோதரிகளை குற்றம் சொல்லலை, சில இடத்துல கணவன்மாரோட பேச்சை கேட்டு மனைவிகள் செஞ்சுருவாங்க. ஸோ எந்த இடத்துலையுமே மனுஷனுக்கு உத்தமமாக நடக்காமல் தேவனுக்கு உத்தமமாக நடக்கும் பொழுது கோணலான வழிகளை நடக்க கட்டாயம் கண்டுபிடிச்சிடுவார். நீதிமொழிகள் 14:2 சொல்லப்பட்டிருக்கு. இது ரொம்ப முக்கியமான, மிக முக்கியமான வார்த்தை. நீதிமொழிகள் 14:2 நிதானமாய். நிதானமாய். நிதானம் இல்லாமல் பேசிடுறோம். சமைக்கும் பொழுது கூட ஒரு நிதானம் இல்லாமல் உப்பை தூக்கி 2வது தரம் போட்டோம்னா சாப்பிட முடியுமா? நிதானம் இல்லைங்க, நிதானத்தை இழந்துட்டேன். நிதானம் இல்லாமல் கண்ட்ரோல், டிரைவர் கட்டுப்பாடுகள் இல்லை அப்படின்னாக்கா வண்டி எங்கிட்டு போயிடும், ரோட்டை விட்டு கீழே இறங்கிடும். அப்போ நிதானமாக நடக்கிறவன் கர்த்தருக்கு பயப்படுகிறான். அப்போ எப்போ நம்ம கர்த்தருக்கு பயப்படுறோன்னு சொன்னால் ரொம்ப கேர்ஃபுல்லாக நடக்கணும். தன் வழிகளில் தாறுமானவனும் அவர் அலட்சியம் பண்ணுகிறான். இஷ்டத்துக்கு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறவன், இஷ்டத்துக்கு செய்கிறவன் கர்த்தரை அலட்சியம் பண்ணுகிறான். 2வது காரியம் எப்படி தேவனுடைய வழியில் நடக்கிறது? எரேமியா 6:16 வழிகளிலே நின்று பூர்வ பாதைகள் எவையென்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து நடவுங்கள். அப்போ முதல்ல என்ன, நீ போயிட்டு இருக்கிற பாதையில் நில், ஸ்டாப். அந்த நீங்கள் சிக்னல்லாம் போகும்போது பார்த்தீங்கன்னா ஸ்டாப், அப்புறம் வாட்ச், கவனி, லிசன், அதுக்கப்புறம் நீ போ, நில், கவனி, செல், பாரு எங்கிட்ட வண்டி வருதா, எங்கிட்ட. அப்போ நம்ம பாதையில், நம்ம வாழ்க்கை பயணத்தில் நான் போயிட்டுருக்கிறது சரியான பாதை தானா? சில நேரத்தில் நம்ம ரூட்டு மாதிரி போயிடுவோம், நம்மளுக்கே ஒரு குழப்பம் வந்துடும். சரியாக தான் போயிட்டுருக்கிறோமா அப்படின்னு அங்கே நின்று விசாரிப்போம். ஐயா, நான் போகிற இடம் இந்த இடத்துக்கு தான் போகணும், இது இந்த ரூட்டுக்கு தான் போகுதானா, இல்லை நீங்கள் தப்பான பாதையில் வந்துட்டீங்க, நீங்கள் திரும்பி போங்கன்னு சொன்னால் நம்ம திரும்பி வந்துடுவோம். அப்போ நம்முடைய லைஃப்பில் நம்ம பரலோகத்தை நோக்கி தான் போய் கொண்டிருக்கிறோமா, கல்வாரி சிலுவை நோக்கி தான் போய் கொண்டிருக்கிறோமா? நித்திய பாதை, பூர்வ பாதைன்னா என்னென்னா எட்டர்னல் வேஸ், தேவனுக்கு நேராக நடக்கக்கூடிய சியோனுக்கு போகிற பாதைகள். அங்கே நம்ம போகணுன்னா முதல்ல நம்ம நிறுத்திட்டு நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஒரு பிரேக் வேணும். இப்போ நான் சில நேரத்தில் நான் ஏன் வெளியூருக்கெல்லாம் போய் தனிமையில் போய் உபவாசம் பண்ணி தேவ சமூகத்தில் உட்காந்து ஜெபிக்கிறேன்னா, நான் வரங்களை வாங்கவோ வல்லமையை வாங்குறதுக்கோ மரித்தவரை உயிரோடு எழுப்புறதுக்காகலாம் நான் ஆண்டவர்கிட்ட போய் அந்த வல்லமையை சக்தியை கொடுங்கலாம் நான் கேட்கல. என்ன நான் திருத்தணும் சொல்லுங்கள்? என்னன்னா நான் எப்படி இருக்கிறேன்? வண்டியை சர்வீஸ் கொடுக்கறது போல் என்னை கொண்டு போய் ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார வச்சு உபவாசங்களால் என்னை வருத்தி, ஆண்டவரே என்னோட பேசுங்க, என் தவறுகளை பேசுங்க, என் குற்றங்களை எனக்கு சொல்லுங்கள். வழியிலே நின்று பூர்வ பாதைகள் எவையென்று கேட்டு விசாரித்து ஆவியானவர்கிட்ட கேட்டு நல்ல வழி எங்கே என்று பார்த்து நடவுங்கள். இல்லை என்றால் உங்கள் ஆத்துமாக்களுக்கு எது இல்லை? இப்போ போகிற பாதையில் போய்ட்டு அவங்க ஆத்துமாவுக்கு என்ன இல்லையா? எந்த இலைப்பாறுதல்? அங்கேயும் இல்லை, இங்கேயும் இல்லை. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள் எல்லோரும் என்னிடத்துல வாருங்கள், நான் உங்களுக்கு இலைப்பாறுதல். வறண்ட பிசாசு கொண்டுட்டு போயிட்டானா அந்த பாதையில் இலைப்பாறுதல் இருக்காது. 119 சங்கீதம் 119:59 என் வழிகளை சிந்தித்து கொண்டு என் கால்களை உம்முடைய சாட்சிகளுக்கு நேராக திருப்பினேன். அப்படின்னா என்ன? உங்களுடைய சாட்சின்னு என்ன? இங்கே சாட்சி சொன்னாங்களே அவங்களுக்கு நேராக திருப்புறேன்ட்டா? இல்லை. இந்த சாட்சினா யாருன்னா எபிரேயர் 12:1 சொல்லப்பட்டிருக்கு, மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்ம சூழ்ந்து கொண்டிருக்கா. யார் அந்த சாட்சினா? இதுக்கு முன்னாடி சாட்சி பெற்ற பரிசுத்தவான்கள் நம்மளை பார்த்துட்டு இருக்காங்க. ஆபிரகாம் பார்க்குறாரு, மோசே பார்க்குறாரு, எலியா பார்க்குறாரு, ஏனோக்கு பார்க்குறாருங்க. அப்போ அந்த சாட்சிகளுக்கு நேராக என்னை நடத்தணும், வேறு எங்கிட்டாவது போயிடக்கூடாது. அப்போ நான் என் வழிகளை சிந்தித்து கொண்டு ஏற்கனவே நான் போய்கிட்டு இருந்த ஆபிரகாம் போன விசுவாசத்தின் பாதை தானா, யோபு போன பொறுமையின் பாதை தானா, எலியா போன வைராக்கியத்தின் பாதை தானான்றதை நான் உணர்ந்து அதில் நடந்தால் இப்படிப்பட்ட சாட்சிகளுக்கு நேராக என் வாழ்க்கை போகும். அங்கே அவருக்கு முன்பாடி நிற்பேன். 15வது வசனம் அதிலே படிங்க.
119:15 உமது கட்டளைகளை தியானித்து உமது வழிகளை கண்ணோக்குகிறேன். எல்லாருமே இந்த வாரம் நீங்கள் என்ன பண்ணணும்? வசனங்களை தியானிங்க, அப்படியே வழிகளை கண்ணோக்கிங்க. 39ஆம் சங்கீதம் 1வது வசனம், 39:1 சங்கீதத்தில், என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து துன்மார்க்கர் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன். அப்போ என்ன, நான் என் வழிகளை காத்துன்னு போட்டிருக்கல்ல, என் வழிகளை, அது எது என் வழின்னா தேவனுடைய வழி தான் என் வழி. இப்போ நான் பேசுகிறது இவனுக்கு 4 கொடுத்தா தான் சரியாக இருக்கும். சில நேரத்தில் நம்மள்கிட்ட சண்டைக்கு வருவான், திருப்பி கொடுத்துட்டு வர்றேன் பாரு, பேசுகிறோமா இல்லையாங்க? அவன் கேட்குறது போல் அவன் 4 கேள்வி கேட்டால் நான் ஒரு கேள்வியாவது அவனை கேட்காம வரமாட்டேன். என் மனசு ஆறாது. அவன் என்னை 4 அடி அடித்தா நான் ஒரு வழியாவது அடிச்சிடுவேன். ஆனால் இங்கே வசனம் என்ன சொல்லுதுன்னா, நான் என் வாயில் கூட நாவில் கூட நான் பாவம் செய்யாதபடி என் வழிகளை காத்து, என் வழிகள்னா உம்முடைய வழிகளும் என் வழிகளும் ஒன்றா இருக்கான்னு காத்துக்கிறேன். என் வழி இல்லைன்னு வச்சுங்களேன், காத்துக்கலன்னா என் வழி பிசாசினுடைய வழிக்கு போயிடும், துன்மார்க்கனுடைய வழிக்கு போயிடும். ஒரு பிரதர் ரொம்ப பிரச்சனை வந்துருச்சு, அவரை நிறைய பேர் அவரை போட்டு படுத்திட்டாங்க. அவர் ஆண்டவர்கிட்ட இப்படி ஜெபம் பண்ணார், ஆண்டவர் ஒரு 10 நிமிஷம் நீங்கள் அங்கிட்டு திரும்பிக்கிங்க, இவங்களெல்லாம் என்னன்னு கேட்டு வந்துடுறேன், 10 நிமிஷம் நீங்கள் கண்ணை முடிங்க ஆண்டவர், என்னை இவங்களாம் என்னென்னமோ கேட்டுட்ருக்காருங்க, நான் அவனுக்கு பதில் சொல்லிட்டு வந்துடுறேன்னு. அவரை கண்ணை மூட வைக்க முடியுமா? அப்போ துன்மார்க்க நமக்கு முன்னாடி பேசிக்கிட்டு தான் இருப்பாங்க, குற்றப்படுத்துவாங்க, குறை சொல்லுவாங்க. ஆனால் நாம் வாயால் மூடிக்கணும். அதானே கஷ்டமாக இருக்குது, அதானே கஷ்டமாக இருக்குது. எந்த ஃபேமிலியில் லொடன்னு பேசிக்கிட்டே இருக்கிறாங்களோ கண்டிப்பாக அங்கே கர்த்தருடைய வழியில் இருக்காது. நானே லொடன்னு பேசினா அவரை அலட்சியம் பண்ணுறேன்னு அர்த்தம். 3வது காரியம், 119ஆம் சங்கீதம் 26வது வசனம், இது என்னுடைய சாட்சிங்க, சத்தமாக படிங்களா சிஸ்டர். என் வழிகளை விவரித்து காட்டின பொழுது எனக்கு செவி கொடுத்தீர். என் வழியை நான் உங்களுக்கு விவரித்து காட்டுறேன். இங்கே பாருங்களேன், ஸ்கூல் போயிட்டு வந்ததுக்கப்புறம் பிள்ளைங்க இன்றைக்கி காலையில் என்ன நடந்துச்சு சொல்லுமா இல்லையா? வேலைக்கு போய்ட்டு வந்த ஹஸ்பண்ட் சொல்லுவார் என்னென்ன நடந்துச்சு, வீட்டில் ஒய்ஃப் மாருக்கு சொல்லுவாங்க காலையிலேருந்து என்ன. இப்போ என் லைஃப்பில் ஆண்டவரை நான் கோவப்பட்டுட்டேன், நான் சண்டை போட்டுட்டேன், நான் என்கிட்ட இந்த தவறு இருக்குது, அந்த தவறு இருக்குது, இப்போ நான் போய் என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் இதுக்கு மேலே என்னால் செயல்படவே முடியல, நான் தோத்துட்டேன், நான் பாவத்தில் கட்டப்பட்டுட்டேன். சில நேரத்தில் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்கெலாம் நான் போயிடுவேன். என்னால் வெளிப்பட முடியாத அளவுக்கு ஏதோ ஒரு காரியத்தில் நான் ரொம்ப டீப்பாக உள்ளே போயிடுவேன். அந்த டீப்பாக உள்ளே போனதுக்கப்புறம் ஆண்டவர்கிட்ட கதறுவேன், ஆண்டவரே என்னால் முடியல, இதுதான் இப்போ நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, தன் பாவங்களை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இறக்கம் பெறும். அப்போ ஆண்டவர்கிட்ட சொல்லுவேன், ஆண்டவரே என்னால் இதை செய்யாமல் இருக்க முடியல, ஏதோ ஒரு விஷயத்தில் நான் கட்டப்பட்டுட்டேன், ஏதோ ஒரு பாவத்தில் நான் ஆழமாக போயிட்டேன், இப்போ நான் நினச்சா கூட என்னால் முடியல, இப்போ நான் என் வழிகளை ஆண்டவர்கிட்ட சொல்கிறேன், ஆண்டவர்கிட்ட நான் அறிக்கை பண்ணுறேன், நீங்கள் என்னை தூக்கி எடுங்கப்பா, நான் கட்டாயம் தூக்கி எடுப்பார். அப்படித்தான் என்னை தூக்கி எடுக்கிறாரு, எடுப்பார். பரலோகத்தில் அவருடைய பாதப்படியில் கொண்டு போய் சேர்க்குற வரைக்கும், அவருடைய பலிபீடத்தில் இருக்கிற பலிபீடத்துக்கு முன்பதாக இருக்கிற ரத்த சாட்சிகளோடு நான் போய் அங்கே சேர்ற வரைக்கும் என் வழிகளை நான் அவருக்கு முன்பதாக அறிக்கை பண்ணிட்டு தான் இருப்பேன். அல்லேலூயா. 28வது நீதிமொழிகள் 28:6, சீக்ரெட் ஆஃப் மை பிளஸ்ஸிங், சீக்ரெட் ஆஃப் மை பிளஸ்ஸிங், இரு வழிகளில் நடக்கிறவன் திரியாவரக்காரன். சிலர்லாம் சொல்லி நம்ம கொஞ்சம் அப்படி இப்படி பொழைச்சாதான் பிறகு நம்ம லைஃப்பில் சீக்கிரமாக செட்டில் ஆக முடியும். என்ன கவனிங்க, 2 வழியில் நடக்கக்கூடாது. ஒரே வழி. எந்த வழி? ஒரே வழி எந்த வழி? தேவனுடைய வழி. இப்போ ஒரு வேலை பார்க்குறோம், கொஞ்சம் லஞ்சம் வாங்கினாமே, கொஞ்சம் லஞ்சம் கொடுத்துடலாமே. சில நேரத்தில் அப்படி தான் நம்மளாம் போயிட்டுருக்குறோம். அப்படி போகக்கூடாது. சில நேரத்தில் என்னுடைய வாழ்க்கையில் உள்ள பிளஸ்ஸிங் என்னென்னா, நான் யாருக்கு முன்னாடி சீன் போடவே மாட்டேன். அதாவது என் பிரச்சனையை சொல்ல மாட்டேன், தவிக்கிறேன், எனக்கு போராட முடியல, இன்றைக்கி அடுப்பு எரிக்க காசே இல்லை, கர்த்தர் உங்களை தான் காட்டினாரு, ஒரு பிரச்சனை வருது, ஒரு யார்கிட்டையும் நான் ஷேர் பண்ணவே மாட்டேன். உங்களுக்கு நான் புரியுதா இல்லையா? என் வழியை கர்த்தருக்கு மட்டும்தான். நான் பசியாக இருக்கிறேன்னா இல்லையாங்கிறது, என் வீட்டில் அரிசி பானையில் அரிசி குறையுதுங்கிறது எனக்கோ என் மனைவிக்கோ தெரியறதுக்கு முன்னாடி என் படைச்ச தேவனுக்கு தெரியும். எப்போ ரீசார்ஜ் பண்ணணும் எல்லாத்துக்கும் அவருக்கு தெரியும். ஆனால் நானே கொஞ்சம் நம்ம புத்தியாக பொழைக்கணும் பிரதர். நம்ம போய் மக்கள்கிட்ட என்ன பண்ணணும், எனக்கு சில சொல்லி கொடுத்துருக்குறாங்க,
மாதம் மாதம் 1000 ரூபா கொடுக்குற மாதிரி ஒரு 10 பேரை நீ ரெடி பண்ணிக்க. மாதம் மாதம் 5000 ரூபா கொடுக்குற மாதிரி ஒரு 2 பேர். அதாவது ஒரு ஆளை பிடிக்கணும், சர்ச் பண்ணு. பிஸ்னஸ் பீப்புள், ஒர்க்கிங் பீப்புள் யாராச்சும் இருப்பாங்க, அவங்களெல்லாம் போய் நீ என்ன பண்ணு, அவங்கள போய் என்ன கேட்கலையா பிரதர்? மூளை அறிவில் என்ன பண்ணிடுவாங்க, உனக்குன்னு ஸ்பான்சர்ஸை ஏற்படுத்திக்க. அவங்கள விட்டுறாத, அவங்கள ஃபாலோ பண்ணு. எங்கிட்டாவது ஏதாவது வந்து உனக்கு அப்படியே அந்த மல்டி லெவல் மார்க்கெட்டிங்கில் போய் ஒரு தடவை நீங்கள் செஞ்சுட்டா கூட பின்னாடி உங்கள்கிட்ட ரிட்டர்ன்ஸ் வந்துட்டு இருக்கு. எல்ஐசியில் பணம் போட்டால் ஒரு ஸ்டேஜில் வந்துட்டு இருக்குன்றது போல் உனக்காக நீ என்ன பண்ணிடு, அப்படியாக்கும் இப்படியாக்குன்னு போய் எதையாவது ஒன்று பண்ணு. இது கர்த்தருடைய வழி அல்ல. என்னுடைய பாதை கல்வாரி சிலுவை, என்னுடைய ஆசீர்வாதம் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துனுடைய காயத்திலிருந்து வருது. நான் தான் சிலுவையை சுமக்கத்தானே நான் வந்திருக்கிறேன், நான் சாகிறதுக்கு தானே நான் வந்திருக்கிறேன். போன வாரம் ஒரு சகோதரர் அவர் பேசிகிட்டு இருக்கப்போ அவருக்கு கேன்சர். அவரை வந்து நான் பார்த்து ஜெபிக்க, இல்லை பிரதர் நீங்கள் வராதீங்க, உங்களுக்கு ஏதாவது ஆயிரப்போகுது, நான் வாழ்கிறதுக்கெலாம் வரல, சாகிறதுக்காக தான் வந்திருக்கிறேன். உங்களுக்குள்ள இருக்கிற வியாதி என்னை பிடிக்காது. எனக்கு ஒரு விசுவாசம் இருக்குது, என்னென்னா நான் ரத்த சாட்சியாக தான் மறிக்க போகிறேன். ஆனால் எப்போ கர்த்தருக்கு ஒரு பஸ்கா ஆட்டுக்குட்டியை செலுத்தும் பொழுது அது அது ஊனமாக இருக்கக்கூடாது, வியாதிப்பட்டதாக இருக்கக்கூடாது, அடிபட்டதாக இருக்கக்கூடாது, பரிசுத்த நேர்மையாக நல்லா இருக்கக்கூடிய ஆட்டை தான் கொண்டு வந்து ஆண்டவருக்கு பலி செலுத்துவாங்க. அப்போ நான் ஆண்டவர்கிட்ட என்ன ஜெபிக்கிறேன்னா, என்னை கவனிங்க, நான் சாகிற வரைக்கும் நான் லொக்கு அதாவது தப்பாக எடுத்துக்காதீங்க பிரதர், நான் வந்து ஒரு கேன்சர் பேஷண்ட்டாகவோ, ஒரு எய்ட்ஸ் பேஷண்ட்டாகவோ, ஒரு நெஞ்சு வலி வந்தவனாகவோ, சுகர் பேஷண்ட் வந்தவனாகவோ, வியாதி உள்ள சரீரத்தை நான் உங்களுக்கு பலி செலுத்த விரும்பலை. நல்ல ஆரோக்கியமாக இருக்கணும். தூக்கு தண்டனைக்கு போடுறவனை கூட ஹெல்த்தாக இருக்கான்னு பார்த்துட்டு தான் தூக்கில் போடுறான். என் ஆண்டவருக்காக நான் மறிக்கும் பொழுது வியாதிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நான் கொண்டு போய் ஆண்டவர் கொடுக்க விரும்புகிறேன். அப்போ என் வழி எங்கே இருக்குது அப்படின்னா, ஏசப்பாவுடைய வழி இருக்குது. அவர் குற்றமில்லாத ஆட்டுக்குட்டி, பாவமில்லாதவர், பரிசுத்தம் உள்ளவர், பரிசுத்த அதாவது பூர்ணமானவர். அப்போ அவருக்கு தன்னை பிதாவுக்கு ஒரு பரிபூர்ண பலியாக ஒப்பு கொடுத்துருக்காரு. என் வழி அந்த வழி தான். அந்த வழியில் நடக்கும்பொழுது எனக்கு இந்த பூமியில் குறை வச்சு நான் பட்டினியாக கடந்து ஆண்டவருக்காக அப்படிலாம் என்னை விடவே மாட்டார். எனக்கு தேவை கர்த்தர் கொடுத்துருவார். ஸோ நம்முடைய இப்போ இது வந்து கர்த்தருடைய வழியை அறிஞ்சிக்கிட்டோம். சாத்தானுடைய வழி எப்படிப்பட்டதாக இருக்குது? எசேக்கியேல் 28:15 நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாள் துவக்கி உன்னில் அநியாயம் கண்டுபிடிக்க மட்டும் உன் வழிகளில் குறைவற்று இருந்தாய். இப்போ நம்ம ஆண்டவருக்கு வந்து சாத்தான் போகிறது வரதெல்லாம் தெரியாது, அவன் என்னென்னமா பண்ணிகிட்ருக்கான், அதனால் ஒரு நாள் ஆண்டவர் கண்டுபிடிச்சாரு அப்படிலாம் கிடையாது. அவர் எல்லாத்தையும் பார்த்துட்ருக்காரு. ஒரு நாள் நியாய விசாரணைக்கு கொண்டு வந்துட்டார். இவன் திருந்துவான்னு பார்த்தா அருமையான சாது அவருடைய புஸ்தகத்தில் எழுதியிருக்காரு, பாவங்கிறத பிசாசு உண்டாக்கலை, பாவங்கிறத தேவனும் படைக்கலை. சிருஷ்டிகர் கர்த்தர் தானே. பாவங்கிறது ஒரு நிலைமை, கீழ்ப்படிதல் கீழ்ப்படியாமல். நீ அதை தெரிஞ்சுக்கும் பொழுது பாவம் தானாக வந்துடுது. ஸோ பிசாசு உருவாக்குனது அல்ல, அது ஒரு நிலை. வெளிச்சம் இருளை தேவன் உருவாக்கலாம், வெளிச்சத்தை தான் தேவன் உருவாக்கினார். வெளிச்சம் இல்லாத இடத்துல இருள் இருக்கிறது போல் தேவன் இல்லாத இடத்துல, நன்மை இல்லாத இடத்துல பாவம் வந்துடுது. அப்போ பிசாசுக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த வழிகள் எப்படிப்பட்டதாக இருந்துச்சு அப்படின்னா, அவன் அது வரைக்கும் பாருங்களேன், ஆண்டவர் நியாய விசாரணையில் என்கொயரி பண்ணுற வரைக்கும் குறைவில்லாத இருந்தான். இப்போ என் வழியில் குறைவு இருந்துச்சுன்னா, என் வழியில் அநியாயம் காணப்பட்டுச்சுன்னா அடுத்தது குறைவு தான் வந்துடும். ஆமேன் ஆமேன். இப்போ கீழ்ப்படியாமை என் வாழ்க்கையில் இருக்கிற வரைக்கும் தேவனுடைய ஆசீர்வாதம் இல்லை. எபிரேயர் 3:10 ஆதலால் நான் அந்த சந்ததியை ஆரோசித்து, யார் அந்த சந்ததி? 40 வருஷம் இஸ்ரவேல் தேவனுடைய மகிமையை கண்டவங்க, வனாந்தரத்தில் போஷிக்கப்பட்டவங்க, மேகஸ்தம்பத்தாலும் அக்கினி ஸ்தம்பத்தாலும் நடத்தப்பட்டவங்க, அற்புத அடையாளங்களை கண்டவங்க, அவ்வளவு காரியங்களை செஞ்சு ஆண்டவருடைய சாப்பாட்டை சாப்பிட்டவன், ஆண்டவர் கொடுத்த தண்ணீரை குடித்தவன், அவங்க வஸ்திரம் பழமையாகி போகலை, செருப்பு தேயலை, வியாதிப்பட்டவன் இல்லை, இஸ்ரவேல் கோத்திரத்தில் பலகீனப்பட்டவன் ஒருவனும் இருந்ததில்லை. அப்படிப்பட்டவன் அடையாளங்களையும் வல்லமையும் கண்டு அனுபவித்தவன், ஒரு மோசைக்கு கீழாக, யோசுவாவுக்கு கீழாக, மேகத்துக்கு கீழாக நடந்தவன் அதை சொல்கிறாரு. அதை வாசிங்க. ஆதலால் நான் அந்த சந்ததியை ஆலோசித்து அவர்கள் எப்பொழுதும் வழுவி போகிற இருதயம் உள்ளவர்களாம், கொழுப்படுத்தவங்க. அவர்னா பட்னி போட்டா கொன்னாரு, வியாதியை வரவழைச்சு கொன்னாரா, எதிரிகள் கையில் ஒப்பு கொடுத்தாரா, என்ன அநியாயத்தை தேவன்கிட்ட கண்டாங்க. ஆனால் அவ்வளவு நிறைவாய் நடத்தின தேவனுக்கு முன்பதாக அவங்க இருதயம் வாசிங்க. அப்பொழுது அவர்கள் வழுவி போகிற இருதயம் உள்ளவர்கள் என்றும்
என்னுடைய வழிகளை அறியாதவர்கள் என்றும். அப்போ ரெண்டே விஷயம் தான். ஒன்றும் இருந்தேன் எப்போ பார்த்தாலும் பாவத்தை, எகிப்துக்கு போகணும், பாவ வாழ்க்கை வாழணும்னு. ரெண்டாவது கர்த்தருடைய வழியை அறியலை. கர்த்தரோடு இருந்தும் மோசையோடைய பிள்ளைகள் மோசையோடைய வழியை அறியலை. சாமுவேலுடைய பிள்ளைகள் சாமுவேலுடைய வழியை அறியலை. ஏலியின் பிள்ளைகள் அங்கே தான் இருக்கிறாங்க, ஆலயத்தில் தான் இருக்கிறாங்க, தேவனோடு தான் இருக்கிறாங்க. அப்போ வழுவி போகிற இருதயம், அப்போ அந்த வழியில் வழுவி போகிற இருதயம் தேவனுடைய வழியை அறியாது. அது சாத்தானுக்கு நேராக பேர். எப்போ இருதயம் வழுவி போகுதோ அந்த இருதயத்தை பிசாசு பிடிச்சிட்டு போயிடுவான், நேராக சாத்தானுடைய வழியில் கொண்டு போயிடும். எவ்வளோ கொடுமையான வாழ்க்கை. ஏலியின் பிள்ளைகள் கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறான், கர்த்தருக்கு படைக்க வேண்டியதை தான் சாப்பிட்றான், கர்த்தருடைய காணிக்கையை பறிக்கிறான், பெண்களை அங்கேயே நாசமாக்குறான். மகாபரிசுத்தம் உள்ள தேவனுக்கு முன்னாடி பக்கத்திலேயே கூடாரம் போட்டு அங்கேயே ஆண் புணர்ச்சிக்காரர்களும் பெண் புணர்ச்சிக்காரர்களும் இருந்தாங்கன்னு சொல்லி நிறைய இடத்துல பார்க்க முடியும். வழியே அறியலை. வாட் இஸ் அவர் ரோல்? நம்முடைய வழி என்ன? நம்ம என்ன செய்ய போகிறோம்? 3 காரியத்தை நிறையா இருக்குது. மொத்தமாக 3 காரியத்தை வாசிச்சுட்டு நான் முடிக்கிறேன். லூக்கா 1:76 சீக்கிரமாக வாசிங்க. 7 வசனம் இருக்குது, வேண்டாம், அதை நீங்கள் வீட்டில் போய் பார்த்துக்கொள்ளுங்க. லூக்கா 1:76. நீயோ பாலகனே, உன்னதமான தேவனுடைய தீர்க்கதரிசி என்னப்படுவாய், நீ கர்த்தருக்கு வழியை ஆயத்தம் பண்ணவும். அதை வாசிங்களேன் யாராச்சும் ஒருத்தர். இப்போ உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, நீயோ தேவ பிள்ளையே, அதை உணர்ந்து படிங்க. நீயோ தேவ பிள்ளையே, உன்னதமான தேவனுடைய ஒரு தீர்க்கதரிசி என்ன பண்ணணும்? உங்களுக்கு வரக்கூடிய உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களை சொல்கிறது அல்ல. அந்த தீர்க்கதரிசியுடைய வேலை என்னென்னா, கர்த்தருக்கு வழியை ஆயத்தம் பண்ணணும். தேவனுடைய உத்தமமான இரக்கத்தினாலே ரட்சிப்பை, பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பை தெரியப்படுத்தவும் தேவனுக்கு முன்னாடி நடந்து போகணும். ஒரு தீர்க்கதரிசி எப்பயுமே கர்த்தருடைய வார்த்தையை சுமக்கிறவனாய், கர்த்தருடைய வழியை ஆயத்தம் பண்ணுகிறவனாய் சொல்லணும். பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகளிடத்திலும், பிள்ளைகளுடைய நீதிமான்களுடைய இருதயத்தை கீழ்ப்படியாதவர்களை நீதிமான்களுடைய ஞானத்துக்கு திருப்புகிறவர்களாக இருக்கணும். அப்போ வழி தப்பி நடந்தவங்களை இதுதான் வழின்னு சொல்லி கூட்டிகிட்டு வரணும். சகரியா 3:7 நீ என் வழிகளில் நடந்து என் காவலை காத்தால் நீ என் ஆலயத்தில் நியாயம் விசாரிப்பாய். ஒரு ஊழியக்காரன் எப்படி இருக்கணும்? முதலாவது அவன் கர்த்தருடைய வழியில் நடக்கணும், கர்த்தருடைய காவலை காக்கணும். ஒரு ஆடை கர்த்தர் கொடுக்குறாரு, ஆட்டு மந்தையை ஒரு மேய்ப்பன் காத்து நடத்துலன்னா ஆடுகள் பச்சித்துட்டு போயிடும். அப்போ கர்த்தருடைய வழிகளில் நடந்து கர்த்தருடைய காவலை காத்தாதான் கர்த்தருடைய ஆலயத்தில் நியாயம் விசாரிக்க முடியும், தேவ சமூகத்தில் நிற்க முடியும். இல்லை என்றால் அந்த தகுதி இல்லை. அப்போ என் பிரகாரங்களில் காவல் காப்பாய், இங்கே நிற்கிறவர்களே உலாவுகிறதுக்கு நான் இடம் கொடுப்பேன். சரி, ரொம்ப வேண்டாம், ஒரே ஒரு வசனத்தை வாசிச்சுட்டு நான் முடிக்கிறேன். சங்கீதம் 91:11 எல்லாருக்கும் ஒரு தெரிஞ்ச வசனம் தான். சங்கீதம் 91:11. இப்போ இந்த செய்தி அப்படியே மனசில் வச்சுக்குங்க. அந்த செய்தியை மனசில் வச்சுக்கிட்டு இப்போ இந்த வசனத்தை படிங்க. உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படி. இந்த வார்த்தையை நம்ம என்ன நினைப்போம்னா, நம்ம ஆண்டவரே கிளம்பி நான் பெங்களூருக்கு போகிறேன், நாகர்கோயிலுக்கு போகிறேன், அல்லது எங்கிட்டாவது போகிறேன், என் வழியே பாதுகாத்து கொள்ளுங்க, அதனால் தூதர்கள் இருக்காங்க. அதுதான் நம்ம நினச்சிட்ருக்குறோம். அவர் லைஃப் ஸ்டைல், அவர் லைஃப் உன் வழிகளில் எல்லாம். பரலோகம் எப்படி பாதுகாக்கணும்னா, என் வழி தாறுமாறாக கண்ட இடத்துக்கெல்லாம் போகுதுன்னா அங்கெல்லாம் தூதர்கள் வரமாட்டாங்க. எல்லா பாதையிலையும் போ, எந்த வழியில் வேணாலும் போ, அங்கெல்லாம் தேவ தூதன் வந்து பாதுகாப்பாருன்னு. கர்த்தருடைய வழியில் நான் போகிற வரைக்கும் என் வழி, அதான் முன்னாடியே சொன்னேன், உங்கள் வழிகள் என் வழிகள் அல்ல, உங்கள் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல. நீ நின்று விசாரித்து பூர்வ வழிகள் எது என்று சிந்தித்து அதில் போ. அப்போ நான் தேவனுடைய வழியை என் வழியாய் தெரிந்து கொண்டு என் வாழ்க்கை இருக்கும் பொழுது பரலோகம் என் கூட இருக்கும். தூதர்கள் என்னை பார்ப்பாங்க. என் இஷ்டத்துக்கு நான் எங்கே வேணாலும் போவேன், வண்டி எடுத்துகிட்டு போவேன், கார் எடுத்துகிட்டு போவேன், கர்த்தர் என்னை தூக்கிட்டு போவார் இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நம்ம வெளியில் ட்ராவல் போகும்போது இந்த ஜெபத்தை சொல்லக்கூடாதானா? சொல்லணும். ஆனால் ட்ராவலுக்கு மாத்திரம் தூதர்களுடைய பாதுகாப்பு இல்லை. லைஃப் ட்ராவல், லைஃப் ஜெர்னி, சொல்லுங்கள், லைஃப் ஜெர்னி, வாழ்க்கை பயணம். இந்த வாழ்க்கை பயணம் இயேசுவின் பாதையில் நடக்கும் பொழுது நீங்கள் கேட்டாலும் கேட்காவிட்டாலும் தூதர்கள் அங்கே நிற்பாங்க.
நீ எப்போ தேவனுடைய வழியில் நடக்கலையோ பயம் அதிகமாகும் பொழுது தான் ஜெபம் அதிகமாகும். உலகத்தில் பயம் வரும் பொழுது. ஆனால் தேவனோடு நடக்கும் பொழுது என்னை காக்கிறதுக்கு பாருங்கள், எலிசா தீர்க்கதரிசியோடைய வேலைக்காரன், ஐயோ அதம்மா போயிட்டோம், அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. நீ மண்ணை பார்த்துக்கிட்டு இருக்கிற, உன் கண்ணு திறக்கலை. நீ கர்த்தருடைய வழியில் நடந்தால் உன் பின்னாடி இருக்கக்கூடிய பேக்ரவுண்ட் உன்னோட கூட ரதங்களும் குதிரைகளும் இருக்கிறது உனக்கு தெரியல. அதனால் எலிசா பயப்படவே இல்லை. அவர் உலக பிரகாரமான ரதத்தையும் குதிரையும் பார்த்து அவர் பயப்படலை. ஏன்னா எலிசா நடந்தது தேவனுடைய வழியில். அப்போ கர்த்தருடைய வழியில் நம்ம நடந்தால் நம்மை காக்க தேவன் இருப்பார். ஸோ நம்ம சொல்லலாமா? திரும்ப அந்த ஃபஸ்ட்டு வசனத்தை வாசிக்கிறேன். கர்த்தருடைய வழிகளை கைகொண்டு வந்தேன், நான் என் தேவனுக்கு துரோகம் பண்ணினது இல்லை. இதுவரைக்கும் எங்கேயாச்சும் நம்ம துரோகம் பண்ணிகிட்டு இருந்தோம்னா, சங்கீதம் 18:21, எங்கேயாச்சும் பிரச்சனையாக இருந்துச்சுன்னா சரி செய்து கொள்ளக்கூடிய காலத்தில் நம்ம இருக்கிறோம். கர்த்தர் நம்மை கைவிட மாட்டார். தகப்பனே, இந்த நேரத்தில் நம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறேனப்பா. ஆண்டவரை, நாங்களாவது எங்கள் குடும்பத்தாராவது ஆசீர்வதிக்கப்படாமல் ஒரு சாப வாழ்க்கையில் கஷ்டப்பட்டுருப்போமானால், கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை நாங்கள் செய்வோமானால், ஆண்டவரை இன்றைக்கு நாங்கள் நின்று நாங்கள் விசாரித்து கர்த்தருக்கு நேராக எங்களை திருப்பபடி ஆவியானவர் கையில் ஒப்பு கொடுக்குறேன். ஆண்டவரே, ஒரு குதிரையை கடிவானம் போட்டு நடத்துவது போல எங்கள் கண்களுக்கு ஒரு எங்களுடைய ஒரு காவலை வைங்கப்பா. எங்கள் வாய்க்கு காவல் வைங்க, எங்கள் வழிகளுக்கு காவல் வைங்கப்பா. மாயை பாராதபடி நீர் என் கண்களை விலக்கி உமது வழிகளில் என்னை உயிர்ப்பியும் அப்பா. எங்களை தாழ்த்துகிறோம். நாங்கள் தேவனை தேடுகிறதும் தேவனுக்காக வாழ்கிறதையும் பார்த்து ஜனங்கள் அண்டை வரத்தக்கதாக உத்தமமாய் ஜனங்கள், ஆண்டவரே அப்பா, நாங்கள் உம்மை பின்பற்றுகிறதை கண்டு தானாக அந்த இயேசுவை தேடி வரும்படி எங்கள் வாழ்க்கை மாறுவதாக எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே ஒரு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சமாதானமும் பாதுகாப்பும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் இருப்பதாக, ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட்.